இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். கடவுள் பக்தியுள்ள ஒரு ஆர்மீனிய கிறிஸ்தவர் தனது வியாபார பொருட்களை ஏற்றிக்கொண்டு தனது குழுவினருடன் தூரத்தில் உள்ள நகரம் ஒன்றுக்கு பிரயாணப்பட்டார். இரவு வேளையில் முகாம் போட்டு தரித்து நிற்க நேரிட்டது. அச்சூழலிலே வாழ்கின்ற குர்டுகள் என்று சொல்லப்படுகின்ற கொள்ளை கூட்டத்தினர் இவர்களை நெருங்கினர். நெருங்கி வந்தவர்கள் தங்களுக்கு பழக்கப்பட்ட அவ்விடத்திலே ஒரு நாளும் கண்டிராத ஒரு அதிசயத்தை கண்டு திகைத்து நின்றனர். அவ்விடத்திலே உயரமான மதில் ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது. மறுநாளிலும் அந்த உயரமான மதிலை கண்டனர். அவர்களால் அந்த மதிலை தாண்ட முடியவில்லை. ஆனால் 3ஆம் இரவிலோ மதில் இருந்த போதும் அதிலே பிளவுகளை கண்டனர். அதன் ஊடாக உட்புகுந்த கொள்ளைக்கார தலைவன் அக்கிறிஸ்தவ வியாபாரியை பிடித்து எழுப்பி தாம் கண்டவற்றை கூறி நடந்ததை கூறும்படி மிரட்டினான். குழம்பிவிட்ட வியாபாரியோ, நண்பர்களே, என்னிடம் மந்திர சக்தி எதுவும் இல்லை. ஒவ்வொரு இரவும் என்னையும் மற்றவர்களையும் தேவன் பாதுகாக்கும்படி என் தேவனிடம் ஒப்படைத்து ஜெபிப்பேன். ஆனால் இன்று இரவு களைப்பின் மிகுதியினால் அரைக்குறையாக ஜெபித்துவிட்டு தூங்கிவிட்டேன். நீங்கள் இதுவரை வர முடியாமற் போனதற்கும் இன்று நீங்கள் வந்ததற்கும் அதுவே காரணமாக இருக்கலாம் என்றார். ஆச்சரியமடைந்த அந்த குர்டு கொள்ளைக்காரர்கள் பின்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். அந்த கிறிஸ்தவரும் அதன் பின் ஜெபமாகிய மதிலை மறந்துவிடவில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நான் உன்னை மறந்து போவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் நம்மேல் நினைவாக இருந்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய பாதுகாப்பிலிருந்து ஒருவரும் நம்மை பிரித்துவிட முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். வேதாகமத்தில் சீரியாவின் ராஜா தோத்தான் ஊரில் உள்ள மலை ஒன்றில் தங்கியிருந்த எலிசாவை சிறைப்பிடிக்கும்படிக்கு அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்த போது வேலைக்காரன் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை சத்துரு சேதப்படுத்தாதபடி அக்கினி மதிலாயிருந்து பாதுகாப்பார். எனவே ஜெபம் என்னும் பாதுகாப்பு மதிலை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன் இருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர பகைவர்கள் அப்பா எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர மதிலாயிருந்து அக்கினி மதிலாயிருந்து கர்த்தாவை பாதுகாக்கிற எங்கள் தேவனை நாங்கள் சரியாய் பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.